ஹாய், வெல்கம் டு ஹைட்ராலிக்ஸ் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய சாப்டர் 2.1ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 4. The section of a tapering pipe varies from 200 mm to 50 mm. The larger end and the smaller end are at a height 5 meter and 3 meter above the datum respectively. The pressure of water at the larger section is 490.5 into 10 power 3 Pascal. And the velocity of flow at the larger section is 1 meter per second. Determine the velocity and pressure at the smaller section. இப்போ given data பார்த்துக்கலாம். The section of a tapering pipe, இப்போ varying pipe தான் கொடுத்துருக்காங்க. Varies from 200 mm to 50 mm. அதாவது ஒரு செக்ஷனில் 200 mm, அதர் செக்ஷன் இஸ் 50 mm diameter. இப்போ இந்த பைப்பினுடைய ஆக்சிஸை நீங்கள் ஹரிசாண்டலாக போட்டுறக்கூடாது. கொஸ்டின் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அடுத்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணிக்குவோம். த லார்ஜர் எண்ட் அண்ட் த ஸ்மாலர் எண்ட் ஆர் அட் அ ஹைட் 5 மீட்டர் அண்ட் 3 மீட்டர் அபவ் த டேட்டம் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்கிறனால ஃபஸ்ட் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு, அதாவது லார்ஜர் எண்ட் இஸ் அட் 5 மீட்டர் ஹைட் அண்ட் ஸ்மாலர் எண்ட் இஸ் அட் 3 மீட்டர் ஹைட் above the datum respectively. இப்போ ஒன்று வந்து டேட்டம் லைன் நம்ம தான் ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ லார்ஜர் எண்ட் மீன்ஸ் அதாவது 200 mm டயமீட்டர் உள்ள இந்த எண்டை வந்து நீங்கள் 5 மீட்டர் ஹைட்டில் போட வேண்டியது இருக்குது. ஸ்மாலர் எண்டை வந்து 3 மீட்டர் ஹைட்டில் போட வேண்டியது இருக்குது. அதனால் பைப்பினுடைய ஆக்சிஸ் கொஞ்சம் இன்க்ளைண்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த 5 மீட்டர் அண்ட் 3 மீட்டர் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்ஷன் 1 and 2 போட்டு வச்சுக்கோங்க. செக்ஷன் 1 and 2 மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் செக்ஷன் அந்த ஆக்சிஸில் கட் பண்ணும்ல அந்த பாயிண்டில் 5 மீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் செக்ஷன் ஆக்சிஸில் கட் பண்ணக்கூடிய இடம் வர உள்ள ஹைட்டை 3 மீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனுடைய டயமீட்டர் D1 200 mm, செகண்ட் செக்ஷனுடைய டயமீட்டர் D2 50 mm. ரெண்டையுமே மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் 0.2 மீட்டர், இது வந்து 0.05 மீட்டர். தென் the pressure of water at the larger section is 490.5 into 10 power 3 Pascal. அதனால் P1, the larger section வந்து நமக்கு ஃபஸ்ட்டு செக்ஷனாக இருக்கிறதுனால P1 is equal to அந்த வேல்யூவை போட்டு வச்சுக்கோங்க. பாஸ்கல் மீன்ஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். அதில் எந்த கன்வர்ஷனும் இல்லை. பாஸ்கல் கொடுத்தாங்கன்னா அப்படியே எழுதினா போதும். அண்ட் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் த லார்ஜர் செக்ஷன் இஸ் 1 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டியும் லார்ஜர் செக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் V1, 1 மீட்டர் பர் செகண்ட். டிட்டர்மின் த வெலாசிட்டி அண்ட் ப்ரெஷர் அட் த ஸ்மாலர் செக்ஷன். அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் செக்ஷனுடைய வெலாசிட்டி தட் இஸ் V2 அண்ட் ப்ரெஷர் தட் இஸ் P2 கேட்டிருக்காங்க. டேட்டம் லைனில் இருந்து ஹைட் நம்ம 3 மீட்டர் அண்ட் 5 மீட்டர் போட்டிருக்கோம். இந்த ஹைட் தான் உங்களுக்கு Z1 அண்ட் Z2 வருது. therefore இந்த 5 மீட்டரை வந்து Z1 மார்க் பண்ணிக்கோங்க. Z1 equal to 5 மீட்டர். செகண்ட் செக்ஷனுடைய ஹைட் வந்து 3 மீட்டரில் இருக்குது. therefore Z2 வந்து 3 மீட்டர்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் V2 கேட்டிருக்காங்க. V2 கால்குலேட் பண்ணுறதுக்கு அக்கார்டிங் டு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் தட் இஸ் A1 V1 equal to A2 V2, அதிலிருந்து V2 கால்குலேட் பண்ணிக்கலாம். A1 A2 நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் பார்த்த மாதிரியே A1க்கான ஃபார்முலா பை D1 ஸ்கொயர் பை 4, A2க்கான ஃபார்முலா பை D2 ஸ்கொயர் பை 4. அதில் போட்டிங்கன்னா A1 A2 கிடைக்கும். தென் V2க்குள்ள ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V2 வேல்யூ கிடைக்குது. இப்போ P2 கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு பெர்னோலிஸ் தியரம் தான் அங்கே அப்ளை ஆகும். that is according to Bernoulli's theorem or Bernoulli's equation நாலும் போட்டுக்கலாம். P1 by gamma plus V1 squared by 2G plus Z1 is equal to P2 by gamma plus V2 squared by 2G plus Z2. அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு வேண்டியது P2. therefore P2 is in right side. அதனால் P2 by gamma ரைட் சைடில் இருக்கட்டும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடுக்கு ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடுங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ப்ளஸ் மைனஸ் வந்து தப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. therefore P2 by gamma ரைட் சைடில் இருக்கட்டும். ரிமைனிங் ரெண்டு டேர்மும் லெஃப்ட் சைடுக்கு மைனஸ் போட்டு எழுதிக்கோங்க. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க. தென் இங்கே இருக்கக்கூடிய V2 squared by 2G மைனஸ் போட்டு லெஃப்ட் சைடுக்கு வரட்டும். தென் மைனஸ் Z2 எழுதிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு P2 by gamma. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த ஒவ்வொரு டேர்மும் நமக்கு தெரியுதா பார்த்துக்கும். தெரியாததை கால்குலேட் பண்ணி நம்ம எழுதி வச்சுட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ P1 கிவன் டேட்டாவில் இருக்குது. காமா இஸ் த ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். therefore வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. காமாவினுடைய வேல்யூ காமா W 9.81 into 10 power 3 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் B1 நமக்கு கிவன் டேட்டாவில் இருக்குது. G வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட். Z1 கிவன் டேட்டாவில் இருக்குது. V2 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். தென் ரிமைனிங் எல்லாமே நமக்கு இருக்குது. இப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். திரும்ப எழுதும்போது P2 by gamma லெஃப்ட் சைடில் எழுதிட்டு இந்த டேர்ம்ஸ் கம்ப்ளீட்டாக ரைட் சைடுக்கு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினா போதும்.
தட் இஸ் P2 by gamma போட்டு எல்லா வேல்யூஸையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ டினாமினேட்டரில் மோர் தேன் 1 இருக்கும்போது ப்ராக்கெட் போட்டு அடிங்க. இந்த கால்குலேஷன்ஸில் நீங்கள் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தட் இஸ் P2 by gamma Wக்கு எல்லா டேர்ம்ஸும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். P2 by gamma W இஸ் 38.97 கிடச்சிருக்கு. தென் P2 ஈக்குவல் டு இந்த gamma W இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. தட் இஸ் gamma W வேல்யூ 9.81. P2 ஈக்குவல் டு ஒரு வேல்யூ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயரில் கிடச்சிருக்கு. கிவன் டேட்டாவில் P1 வேல்யூ வந்து into 10⁻³ பாஸ்கல்னு போட்டதுனால பாயிண்ட்டை வந்து 3 டிஜிட் லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா 382.3 into 10⁻³ போட்டுக்கலாம், பாஸ்கல்னு போட்டுக்கலாம். நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் தான் பாஸ்கல். இப்போ ஆன்சரை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. The discharge through a vertical water pipe 200 mm diameter at top and 400 mm diameter at bottom is 85 lps. If the length of pipe is 1.5 meter, find the velocity at lower end, velocity at higher end, the pressure difference. இப்போ given data பார்த்துக்கலாம். The discharge through a vertical water pipe 200 mm diameter at top and 400 mm diameter at bottom is 85 lps. டிஸ்சார்ஜ் தான் ஃபஸ்ட்டு வேர்டில் தொடங்கியிருக்கு, லாஸ்ட்டில் தான் டிஸ்சார்ஜுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. therefore discharge Q is equal to 85 lps. லிட்டர்ஸ் per செகண்டில் கொடுத்துருக்காங்க. therefore கண்டிப்பாக மீட்டர் கியூப் per செகண்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் கியூப்னு தெரியும். அதனால் 1/1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் 1000 கொண்டு டிவைட் பண்ணாலும் போதும். 0.085 மீட்டர் கியூப் per செகண்ட். வெர்டிக்கல் வாட்டர் பைப் 200 mm diameter at டாப்பில் 200 mm diameter and 400 mm diameter at bottom. இப்போ பைப்பினுடைய ஆக்சிஸை நீங்கள் வெர்டிக்கலாக போட்டுக்கோங்க. டயமீட்டர் டாப்பில் 200 mm and பாட்டமில் 400 mm வேரியிங்காக போட்டுக்கோங்க. இப்போ செக்ஷன் 1-2 மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு 200 mm தட் இஸ் 0.2 மீட்டர். செகண்ட் செக்ஷனில் D2 ஈக்குவல் டு 400 mm 0.4 மீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப் த லென்த் ஆஃப் பைப் இஸ் 1.5 மீட்டர். நம்ம இந்த ரெண்டு செக்ஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதனால் இன் பிட்வீன் 2 செக்ஷன்ஸ் 1.5 மீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். வெலாசிட்டி அட் லோவர் எண்ட் தட் இஸ் செகண்ட் செக்ஷன் தான் லோவர் எண்ட் B2. velocity at higher end is first section la higher end irukku, that is V1. pressure difference that is P1 difference P2 ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். அந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷனில் கண்டிப்பாக Z1 அண்ட் Z2 வேணும். அதனால் நீங்கள் கிவன் டேட்டா எழுதும் போதே Z1 Z2 மார்க் பண்ணி வச்சிடலாம். இப்போ Z1 Z2 வந்து அதனுடைய பொசிஷன் கொடுக்கல. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் ஃப்ரம் த டேட்ரம்ல இருந்து நீங்கள் 5 மீட்டர் அண்ட் 3 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராப்ளத்தில் டேட்ரம் லைனை பற்றி எந்த மென்ஷனும் பண்ணலை. தேர்ஃபோர் நம்ம எப்போவுமே அதை கொடுக்காத பட்சத்தில் லோவர் செக்ஷன் வழியாக நம்ம டேட்ரம் லைனை போட்டுக்கணும். டேட்ரம் லைனை லோவர் செக்ஷன் வழியாக போட்டிருந்தோன்னா இப்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் செக்ஷனுக்கு Z2 வேல்யூ எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு Z1. டேட்ரம் லைனில் இருந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் இருக்கக்கூடிய ஹைட் வந்து 1.5 மீட்டர். therefore Z1 இஸ் 1.5 மீட்டர். செகண்ட் செக்ஷன் அலாங் த டேட்ரம் லைன் ஆனதுனால Z2 ஈக்குவல் டு 0. தென் சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஃபைண்ட் V2. we know that Q is equal to A1 V1 is equal to A2 V2. உங்கள் Q நமக்கு கிவன் டேட்டாவில் இருக்கிறதுனால Qவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த V1 V2 கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் V2 தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். therefore Q is equal to A2 V2 போட்டு நம்ம V2 கால்குலேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் V1 ஃபஸ்ட்டில் கால்குலேட் பண்ணாலும் தப்பு இல்லை. இப்போ V2 ரைட் சைடில் இருக்கட்டும், A2 லெஃப்ட் சைடுக்கு போச்சுன்னா தட் இஸ் Q டிவைட் பை A2 இஸ் equal to V2. A2 கால்குலேட் பண்ணிக்கோங்க. பை D2 ஸ்கொயர் பை 4 போட்டு A2 கால்குலேட் பண்ணிட்டோம். தென் V2குள்ள ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. Q இஸ் இன் கிவன் டேட்டா அண்ட் A2 இஸ் கால்குலேட்டட் வேல்யூ. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V2 கிடைக்கும். தென் ஃபைண்ட் V1. இப்போ Q இஸ் ஈக்குவல் டு A1 V1 ஃபார்முலாவில் சேம் வைஸ் V1 ரைட் சைடில் இருக்கட்டும், A1 லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போங்க. தட் இஸ் V1 இஸ் ஈக்குவல் டு Q டிவைட் பை A1. A1 கால்குலேட் பண்ணிக்கலாம். பை D1 ஸ்கொயர் பை 4 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. therefore V1 ஈக்குவல் டு Q டிவைட் பை A1 வேல்யூ 2.7 கிடச்சிருக்கு. தேர்ட் ஒன் இஸ் ஃபைண்ட் P1 டிஃபரன்ஸ் P2. ரெண்டு ப்ரெஷருக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை காணாமல் படித்து வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து P1 பை காமா மைனஸ் P2 பை காமா தான் ஃபஸ்ட்டில் கால்குலேட் பண்ண போகிறோம். therefore லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய P1 பை காமா அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடில் இருந்து இப்போ லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போனீங்கன்னா P1 பை காமா மைனஸ் P2 பை காமா வரும். ரிமைனிங் டேர்ம்லாம், அதாவது லெஃப்ட் சைடில் உள்ள ரிமைனிங் டேர்ம்லாம் ரைட் சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. அதாவது இந்த ரெண்டு டேர்மும் மைனஸ் போட்டு எழுதிக்கணும் ரைட் சைடில். பாருங்கள், P1 பை காமா லெஃப்ட் சைடில் தான் இருந்தது. P2 பை காமா ரைட் சைடில் இருந்து இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்ததுனால மைனஸ் போட்டிருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் ஆல்ரெடி இருந்த டேர்ம்ஸ் V2 ஸ்கொயர் பை 2G ப்ளஸ் Z2.
அண்ட் லெஃப்ட் சைடில் இருந்து வந்துட்டோம் ரெண்டும் மைனஸ் போட்டு எழுதியிருக்கு v1 ஸ்கொயர் பை 2g மைனஸ் z1. இந்த ப்ராப்ளத்துலையும் வெர்டிக்கல் வாட்டர் பைப் தான் கொடுத்துருக்காங்க. therefore liquid is water. gamma equal to gamma w that is 9.81 in 10 power 3 போட்டுக்கோங்க. g value 9.81 meter per second squared. ரிமைனிங் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா டேர்மும் நமக்கு தெரியும், கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். p1 பை காமா மைனஸ் p2 பை காமா டினாமினேட்டரில் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால p1 மைனஸ் p2 டிவைட் பை காமாவுக்கு பதில் காமா w போட்டுக்கலாம். இப்போ எல்லா டேர்ம்ஸும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி 1 பை 1 கால்குலேட் பண்ணி இப்போ p1 மைனஸ் p2 பை காமா wக்கான வேல்யூ மைனஸ் 1.847 கிடச்சிருக்கு. therefore gamma w ரைட் சைடுக்கு போயிடுச்சு. p1 மைனஸ் p2 வேல்யூ மைனஸில் இவ்வளோ நியூட்டன் கிடச்சிருக்கு. இந்த மைனஸ் வந்து நெகட்டிவ்னு உள்ளதை டினோட் பண்ணாது, இது ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். therefore நெக்ஸ்ட் லைனில் p1 டிஃபரன்ஸ் p2 இஸ் ஈக்குவல் டு போட்டு இந்த நெகட்டிவ் சிம்பிளை விட்டுட்டு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் எடுத்து எழுதுங்க. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 6. The water is flowing through a tapering pipe of length 100 meter, having diameters 600 mm at the upper end and 300 mm at the lower end, at the rate of 2 by 28 of 50 liters per second. The pipe has a slope of 1 in 30. Find the pressure at the lower end if the pressure at the higher level is 19.62 into 10 power 4 Newton per meter squared. இப்போ given data பார்த்துக்கலாம். The water is flowing, கொடுத்துருக்கக்கூடிய liquid water தான், through a tapering pipe of length 100 meter having diameters 600 mm at the upper end and 300 mm at the lower end. இப்போ பைப்பை வந்து இன்க்ளைண்டாக நம்ம வரைஞ்சிக்கணும். செக்ஷன் அப்பர் எண்டில் 600 mm, லோவர் எண்டில் 300 mm. therefore செக்ஷன் 1, 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எண்டில் வந்து d1 இஸ் 600 mm 0.6 மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. லோவர் எண்ட் வந்து செகண்ட் செக்ஷன் எடுத்திருக்கு, தட் இஸ் d2 ஈக்குவல் டு 300 mm 0.3 மீட்டர் போட்டுக்கோங்க. அண்ட் லென்த் ஆஃப் பைப் ரெண்டு செக்ஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய லென்த்தை வந்து 100 மீட்டர்னு மார்க் பண்ணிக்கோங்க. that is length of pipe equal to 100 meter. then rate of 2 by 28 of 50 liters கொடுத்திருக்காங்க. this is q value எழுதிக்கணும். the pipe has a slope of 1 in 30, அதாவது slope value 1 in 30, that is 1 by 13 நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். find the pressure at the lower end if the pressure at higher level. higher levelல இருக்கக்கூடிய section வந்து 1, therefore p1 equal to 19.62 into 10 power 4 Newton per meter squared போட்டுக்கோங்க. தென் q வேல்யூ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெர்னோலிஸ் தியரம் தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ப்ரெஷர் வந்தாலே பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ணணும். அந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அதில் Z1 Z2 வேணும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்தது போல் டேட்ரம் லைனில் இருந்து அதனுடைய ஹைட் கொடுக்காத பட்சத்தில் டேட்ரம் லைனை நம்ம வந்து லோவர் செக்ஷன் வழியாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ டேட்ரம் லைனை செகண்ட் செக்ஷன் தான் லோவர் செக்ஷனாக இருக்குது, அது வழியாக மார்க் பண்ணிக்கோங்க. therefore Z2 இஸ் along the datum line, therefore Z2 equal to 0. Z1 வந்து நம்ம பைப்பினுடைய லென்த் அண்ட் ஸ்லோப் வச்சு நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ கிவன் டேட்டாவில் Q கொடுத்துருந்தாங்க 2 by 28 of 50 liters per second, that is 2 by 28 ஆஃப் வந்ததுனால இது இன்டூ போட்டுக்கணும். 50 liters per second வந்து மீட்டர் கியூபாக மாத்திரக்கு 1 by 1000. இப்போ எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா Q is equal to 3.57 into 10 power minus 3 meter cube per second கிடச்சிருக்கு. இப்போ 2 ஃபைண்டில் P2, that is pressure at lower section தான் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக P2 தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. V1 V2 எல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லலை, ஆனாலும் நமக்கு V1 V2 எல்லாம் தேவைப்படுது. நம்ம ப்ரெஷர் கால்குலேட் பண்ண சொன்னதுனால முதல்ல பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை எழுதிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு டேர்மும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது P2. therefore P2 பை காமா மட்டும் ரைட் சைடில் இருக்கட்டும், ரிமைனிங் டேர்மை லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துருங்க. தட் இஸ் P1 பை காமா ப்ளஸ் V1 ஸ்கொயர் பை 2G ப்ளஸ் Z1 எல்லாமே லெஃப்ட் சைடில் உள்ளது தான். அண்ட் மைனஸ் V2 ஸ்கொயர் பை 2G இங்கே இருக்கக்கூடியதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அண்ட் மைனஸ் Z2. இப்போ P2 பை காமா லெஃப்ட் சைட்லேயும் இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் சைட்லேயும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் தெரியாதோ அது எல்லாத்தையும் 1 by 1 கால்குலேட் பண்ண பிறகு நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ P1 இஸ் இன் கிவன் டேட்டா, காமா இஸ் நம்ம பார்த்தோம் வாட்டர் தான், therefore காமா W போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் V1 வந்து நமக்கு கிவன் டேட்டாவில் இல்லை. இப்போ V1 கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டோம். Q is equal to A1 V1, அந்த ஃபார்முலாவிலேருந்து V1 கால்குலேட் பண்ணிக்கலாம். A1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா Q டிவைட் பை A1, தட் இஸ் V1 equal to Q டிவைட் பை A1 போட்டுக்கோங்க. A1 வந்து பை d1 ஸ்கொயர் பை 4 ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இந்த A1 வேல்யூவை V1 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, V1 கிடைக்கும். now V1 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். சேம் வாய்ஸ் V2, that is Q is equal to A2 V2. இதுலேருந்து V2 கண்டுபிடிக்கணும்னா Q டிவைட் பை A2.
that is V2 equal to Q divided by A2. A2க்கான ஃபார்முலா pi D2 square divided by 4. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி A2 கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ V2 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V2வும் கிடைக்கும். இப்போ V1 கண்டுபிடிச்சிருக்கோம். G வேல்யூ உங்களுக்கு தெரியும் 9.81. V2வும் கண்டுபிடிச்சிருக்கோம். Z2 இஸ் 0ன்னு போட்டாச்சு. Z1 வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். Z1 வந்து அப்பர் எண்டோட ஹைட்டு. therefore அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா வந்து ஸ்லோப் இன்டு லென்த் ஆஃப் பைப். லென்த் ஆஃப் பைப் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லோப் கொடுத்துருந்தாங்க. ஸ்லோப் அண்ட் லென்த் ஆஃப் பைப் கிவன் டேட்டாவில் இருந்துன்னா இந்த ஃபார்முலாவே படித்து வச்சுக்கோங்க. தட் இஸ் 1/30 இன்டு 100 போட்டிங்கன்னா Z1 வேல்யூ 10 மீட்டர் கிடச்சிருக்கு. இந்த Z1 வேல்யூ 3.33 தான் வரும். பை மிஸ்டேக் நான் 10 போட்டுட்டேன். அதனால் நீங்கள் Z1க்கு 3.33 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கால்குலேஷனை ஒன்று கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. G வேல்யூ தெரியும், எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. P2 பை காமா டபிள்யூக்கு ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் 29.99 கிடச்சிருக்கு. நவ் P2 ஈக்குவல் டு 29.99 இன்ட்டு காமா டபிள்யூ. P2 ஈக்குவல் டு 29.99 இன்ட்டு காமா டபிள்யூக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P2 வேல்யூ கிடச்சிருக்கு. கிவன் டேட்டாவில் 2 டிஜிட் போட்டு இன்ட்டு 10⁴ கொடுத்துருந்தனால சேம் வைஸ் நம்ம வேணால் எழுதிக்கலாம். தட் இஸ் இந்த பாயிண்ட்டை 4 டிஜிட் தள்ளி லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா 29.429 இன்ட்டு 10⁴ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது உங்களுடைய ஆன்சர். ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.